டியர் டிசைடர்ஸ், குட் மார்னிங். உங்கள் ஓச் பேசுகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் அதிகமாகலாம் உங்கள்கிட்ட இது பண்ணல. இவர் ராஜகுரு சார் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டே இருக்கார் குரூப்பில். எத்தனை பேர்த்துக்கு அது ரீச் ஆகுது, சேருது என்னன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி ஒரு நல்ல விஷயம் ஒன்று ஓடிட்டுருக்கு. ஒரு பெரிய புரட்சியே நடந்துகிட்ருக்கு மேக்ஸில். அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, அதனால தான் ஒரு 2 மினிட்ஸ் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ப்ரொட்டெக்ஷனுக்காக ஆரம்பித்தது தான் இன்சூரன்ஸ். முதல் ப்ரொட்டெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் அந்த இதுக்காக ஆரம்பித்தது தான் இன்சூரன்ஸ். அதுக்கப்புறம் தான் சைல்டு பிளானு, சேவிங்ஸ் பிளானு, பென்ஷன் பிளான் எல்லாமே அதோட விதைகள் தான். ப்ரொட்டெக்ஷனுக்காக ஆரம்பித்தது தான் இன்சூரன்ஸு. அந்த ப்ரொட்டெக்ஷனில் உங்கள் மேக்ஸ் தான் நம்பர் 1. அந்த ப்ரொட்டெக்ஷனுக்கு கொடுக்குற கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவில் உங்கள் மேக்ஸ் தான் நம்பர் 1. இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். இப்போ நடக்கிற புரட்சி என்ன அப்படின்னா, மேக்ஸில் மண்டேலேருந்து 31 முடியுது அந்த ஒரு ஆப்ஷன். என்ன அப்படின்னா, ப்ரொட்டெக்ஷன் பிளான் 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 1 கோடி ரூபா வரலையும் அவங்களுக்கு நம்ம கவரேஜ் கொடுத்தோம் அப்படின்னா எந்த மெடிக்கல் டெஸ்ட்டும் கிடையாது. அதே மாதிரி சேலரி ஸ்லிப், அதாவது இன்கம் ப்ரூஃப் கொடுத்து ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாது. இந்த புரட்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 3 நாள் இருக்குது. 2 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 நாள் இருக்குது. இது என்ன சார் எங்களுக்கு இப்போ தான் தெரியும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதான் சொல்கிறேன், இந்தியா ஃபுல்லாக அந்த புரட்சி பயங்கர வேகமாக நடந்திருக்கு. மேக்ஸ் எப்போவுமே ப்ரொட்டெக்ஷனில் கிங் மேக்கர். எதில் நம்ம ஸ்ட்ரென்த்தோ அதில் நம்ம அந்த புரட்சியை பண்ணணும்னு சொல்லி கம்பெனி பண்ணுது, இப்போ பண்ணிக்கிட்டும் இருக்குது. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் ஆக்சுவலாக எனக்கு உடம்பு சரியில்லை, பெட் ரெஸ்ட்டு. இந்த விஷயம் எனக்கு மண்டே தெரிஞ்சோனையும் என் டாக்டர் இன்னும் நீ ஃபுல்லாக ரெடி ஆகல, போகக்கூடாதுன்னே சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு இதை நம்ம ஏதாவது ஒரு வகையில் இதை ரீச் பண்ணணும். ஏன்னா ஒரு லைஃப் சேவிங்கிறது லைஃப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம வந்தே ஆகணும்னு சொல்லி தான் மண்டே வந்தோம். மண்டே டியூஸ்டே 2 நாளில் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 லைஃப்பை சேவ் பண்ணியிருக்கோம். இன்னும் இருக்குது 3 நாள். நீங்கள் முடிஞ்சால் யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. 1. 2வது, பொதுவாகவே எல்லோரும் நமக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, அடுத்த ப்ரொஃபஷனை பாராட்டுவோம். அவர் பெஸ்ட்டு டாக்டரு, அவன் பெஸ்ட்டு நடிகர், அவர் பெஸ்ட்டு மியூசிஷியன், எல்லாத்த பற்றியும் சொல்லுவேன். இல்லையா, நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், அதை மறந்துடுறீங்க. நீங்கள் ஏன் இதை உங்கள்கிட்ட ஏன் நீங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்றது நீங்கள் முதல்ல ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க. அதாவது ஒரு டாக்டராக இருக்கட்டும், நம்ம சமுதாயத்தில் யார் யாரை பெரிய ஆளாக சொல்கிறோமோ, பொலிட்டிஷியனாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், யாரை வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க எல்லாருமே அந்தந்த துறை சார்ந்த வேலையை மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவங்க அந்த வேலை மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறோம் அந்த வேலை மட்டும்தான் பார்க்க முடியும். எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷன், எவ்வளோ பெரிய சம்பளக்காரங்க, எப்படியா பட்டவங்களும் அந்த துறையை சார்ந்து அவங்க அடுத்த வேலை பண்ணவே முடியாது. தெரியாது, தெரிஞ்சாலும் பண்ண முடியாது. அந்த டைம் ஃபுல்லாக அவங்களுக்கு அதில் தான் போகும். ஆனால் நீங்கள் உங்களை பெருமைப்படுத்துறதுக்கெலாம் சொல்ல, நீங்கள் ஒரே ஆள் மட்டும்தான் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் ஆகிய நீங்கள் மட்டும்தான் எந்த ஆளுங்களையும் மீட் பண்ணலாம். இன்சூரன்ஸ் சம்மந்தமாக, சேவிங் சம்மந்தமாக, அவங்க சைல்டு பிளான், சிபிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, சைல்டு ப்ரொட்டெக்ஷன் ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன், இல்லைனா சேவிங்ஸ். இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் யாரை வேணாலும் மீட் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் சொல்யூஷன் கொடுக்கலாம். அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. முதல்ல நீங்கள் உங்கள் ஜாபை தயவு செஞ்சு சொல்கிறேன், லவ் பண்ணுங்கள். சார் எனக்கு என் வேலையே கரெக்டாக இருக்குது, பிஸியாக இருக்குது, எல்லாம் கரெக்டு தான். அந்த பிஸிலையும் தானே நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், எல்லாத்துக்கும் போகிறோம். அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயம்லாம் தெரியணும் அப்படின்னா, ஏதோ தெரிஞ்சோ தெரியாத காரணத்துக்கோ உள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷன், நீங்கள் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்க ஆள். நீங்கள் உங்கள் பிரான்ச்சுக்கு அப்பப்போ கொஞ்சம் விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு ஏதோ ஒரு 1-2 விஷயம் தெரியும். உங்களுக்கு டைம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன், உங்கள் வேலை உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இருக்கிற ஏதோ ஒரு டைம் ஒதுக்கி பிரான்ச்சு கொஞ்சம் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி, ஏதோ ஒரு வகையில் உங்கள் பிரான்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்கள் மேனேஜர்ஸ் கூட பேசுவீங்க, என் கூட பேசுவீங்க, ஏதோ ஒரு லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். பாலடைஞ்ச மண்டபம் மாதிரி நம்பாட்டி போவோம். எனக்கு இந்த பிரான்ச்சை கொடுத்தப்ப சந்திரமுகி பங்களா மாதிரி பாலடைஞ்ச மண்டபமாக கொடுத்தாங்க. ஏதோ ஓரளவு கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஸ்டாண்டிஸ் இருக்குது, நீங்கள் எதுவும் ஸ்டால் போடணுன்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் வரதே கிடையாது இந்த சைடு. ஏதோ மீட்டிங்னு கூப்பிட்டா வரது, அது போயிடு. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு, அதான் சொல்கிறேன் திரும்ப எல்லாருமே அவன் ப்ரொஃபஷனை பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க, பெருமையாக சொல்லிக்கிறாங்க. என் புருஷன் கலெக்டராக இருக்கார், நான் இதாக இருக்கேன் அதாக இருக்கேன்னு. அதே மாதிரி உங்களை நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிட்டாதான் வேறு யாரும் நமக்கு துதி பாடலாம் வேணாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் ரீச் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு லைஃப்பை சேவ் பண்ணுறதுங்கிறது கடவுளை தவிர வேறு யாராலையும் முடியாது. டாக்டர் பண்ணுறாரு தான், என்ன பண்ணுறாரு, காசு வாங்கிட்டு ஊசி போடுறாரு, கைராசி டாக்டருங்கிறோம். ஏன் நீங்கள் ஒரு கைராசியான ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இருக்கக்கூடாதா?
நான் கேட்குறேன். யாருக்கு வேணாலும் நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம். ஒரு லைஃப் சேவிங்கிறது உங்கள் கமிஷனை விடுங்க, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அது நீங்கள் வந்தால் அந்த புரட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 3 நாள் இருக்குது. 1 கோடி ரூபா சம்மர்ஷூடுக்கு வித்தவுட் மெடிக்கல் 50 வயசு வரலையும் கொடுக்கலாம். இது மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன், இது மிகப்பெரிய பிளான். மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா தெரியும். அவன் எந்த கம்மால் வேணாலும் கம்பேர் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து அந்த 3 மாதத்தில் ஏகப்பட்ட அப்ஜெக்ஷன்ஸ், ஏகப்பட்ட பிரச்சனை எவ்வளோ வந்துருச்சு. எல்லாத்துக்கும் நம்ம சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த 4 நாளில் நான் அந்த 2 நாள் 4 பாலிசி கொடுத்தோன்னு அதில் வராத பிரச்சனையா? எல்ஐசி கூட கம்பேர் பண்ணி என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். மேக்ஸை செக் பண்ணிக்கோ, அவங்க கண் கூட காட்டணும். அந்த இல்லஸ்ட்ரேஷனையும் வை, என்னோடதையும் வை அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி தான் சொல்யூஷன் கொடுத்தோம். இது எல்லாமே நீங்கள் உங்களோட பிஸி ஷெட்யூலில் ஏதோ ஒரு 2 மினிட்ஸ் ஏதோ ஒரு டைம் ஒதுக்கி கொஞ்சம் வாக்கிங். ஏன்னா சுத்தமாக வாக்கின்றதே இந்த பிரான்ச்சில் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருக்கிற நான் என் சொந்த ஊரை விட்டுட்டு உங்கள் ஊருக்கு வந்துட்டு 2 நாளில் 4 லைஃப்பை சேவ் பண்ணுறப்ப ஏன் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு 3 நாளில்? உங்களோட கமிஷன்ஸே விட்டுருங்க. கமிஷன்ஸாக ப்ரொடெக்ஷனுக்கு தான் இருக்கிறதுலே அதிகம். அது வேறு. நீங்கள் ஒரு லைஃப் சேவிங்கிறது இந்த டைமில் எவ்வளோ பேர் போய் ப்ரொடெக்ஷன் பிளானுக்கு போய் எந்த கம்பெனியில் நம்ம கம்பெனிலே கூட வந்திருப்பாங்க. சார் சுகர்னால ரிஜெக்ட் ஆகிடுச்சு, சார் பிபி அதிகமாக இருக்கா ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு எத்தனை பேர் தெரியுமா பாலிசி கிடைக்காம போயிருக்காங்க. நீங்கள் போய் பேசினா தான் தெரியும். ஆனால் இந்த டைம் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதுக்காக நோயாளியை கூட்டு வந்து பாலிசி கொடுங்கன்னு சொல்லல. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஒரு நல்ல உறவு, ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை இல்லாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. இதில் சொல்கிறோம் உடம்புல. அந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். 50 வயசுக்குள்ளே 1 கோடி ரூபா வரலையும் உனக்கு மெடிக்கல் டெஸ்ட் இல்லாமல் நாங்கள் தரோம். மேக்ஸ் இதில் ஒரு பெரிய புரட்சி பண்ணிகிட்டு இருக்கான். ப்ரொடெக்ஷனில் கிங் மேக்கர் அவன் வந்து இப்போ வந்து வித்தவுட் இது வந்து உனக்கு கொடுக்குறான் மெடிக்கல் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா ரீச் ஆகும். இந்த 3 நாளில் தயவு செஞ்சு எதுவுமே முடியாதுங்கிறது யாராலையும் கிடையாது. அதான் நான் சொல்கிறேன்னே, எந்த ஊர்லேயும் உங்கள் ஊருக்கு வந்தப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏரியாவே இப்பயும் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம சஸ்டெயின் பண்ணி 3 வாரம் 4 வாரம் ஆச்சு நான் ஊருக்கு போய். அந்தளவுக்கு நம்ம இங்கே ஜெயிக்கணும், இந்த இதில் டெவலப் பண்ணணும் மேக்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கும் நீங்களாம் இந்த மண்ணின் மைந்தர்கள். உங்களுக்கு தெரியாத ரூட்டும் கிடையாது, ஆளுங்களும் கிடையாது. நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஒருத்தரும் இதை நான் அதனால தான் காலையிலேயே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஒருத்தரும் அட்லீஸ்ட் இந்த 3 நாளில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஒரு லைஃபையாக சேவ் பண்ணுறதுக்கு நான் பண்ணுவேன். நான் இந்த பிரான்ச்சில் நான் மேக்ஸில் லைஃபுக்கு உள்ளுக்குள்ளே வந்ததுக்கு அட்வைசராக வந்ததுக்கு நான் ஒரு லைஃபையாக சேவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஜாபை தயவு செஞ்சு நீங்கள் லவ் பண்ணுங்கள். உங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க அடிக்கடி. நீங்கள் பார்க்குற வேலை புனிதமான வேலை. அதை நீங்கள் மதிக்க. மற்றவன் மதிக்கவே வேணாம், அடுத்தவனை பற்றி கவலையப்பட வேணாம். நீங்கள் மதிங்க. உங்களுக்கு உங்கள் ஜாப் மேலே ஒரு நம்பிக்கை வரட்டும். நான் வந்து ஒரு லைஃப் சேவ் பண்ணுறேன், நான் ஃபினான்ஷியலாக சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு லவ் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் பிரான்ச்சுக்கு அடிக்கடி வாக்கின் பண்ணுங்கள். உங்கள் மேனேஜர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுங்கள். அவங்க பிஸியாக இருக்காங்களா, அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க தெரியலையா, என்னையே கூப்பிடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக சேர்ந்து ஜெயிக்கலாம், சேர்ந்து பழகலாம். நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணாட்டி நாங்கள் அதை பழக தான் போகிறோம். அடுத்த ஆளுங்களை நான் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கோம். நீங்களே பார்த்தீங்க இந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டே தான் இருக்காங்க. அடுத்த ஆளுங்க வருவாங்க. நீங்களாம் எங்களோட என்ன சொல்கிறது, இன்னும் சொன்னால் ஐஸ் வைக்கிறோமா, நீங்களாம் எங்களோட கடவுள் மாதிரி. அதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம சேர்ந்து ஜெயிக்கலாம், லைஃப் சேவிங் பண்ணலாம், ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். ப்ரொடெக்ஷனில் இப்போ நடக்கிற புரட்சி இன்னும் 3 நாளைக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் கண்டினியூ ஆகுமா என்னன்றது நமக்கு தெரியாது. இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கோடி ரூபா வரலையும் 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வித்தவுட் மெடிக்கல் டேர்ம் பாலிசி, அதாவது ப்ரொடெக்ஷன் பாலிசி. அது நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியமாகவும் கொடுக்கலாம், வெறும் ப்ரீமியம் மட்டும் கட்டிகிட்டு இருக்க மாதிரியும் கொடுக்கலாம். அது எல்லாமே டீட்டெயில்ஸ் வேணால் உங்கள் மேனேஜர்ஸ் கேளுங்க, இல்லை என்னை கூப்பிடுங்க. நம்ம சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு லைஃப், ஒருத்தரும் ஒரு லைஃபையாக இந்த 3 நாளில் சேவ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ப்ரைடாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்தா தான் அது தெரியும். நீங்கள் வந்ததுக்கான பர்பஸே அப்போ தான் சால்வ் ஆகும். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். நான் ரொம்ப நேரம்லாம் இது பண்ணல. பிடிச்சிருந்தா அப்படியே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குரூப்பில். அப்படியே பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏதோ விஷயத்தை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில். இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கொண்டு போங்க. மேக்ஸில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு ப்ரொடெக்ஷனில் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். யார் கூப்பிட்டாலும் என்னை கனெக்ட் பண்ணுங்கள், நான் வேணால் சொல்யூஷன் கொடுக்குறேன். இல்லை உங்கள் மேனேஜர்ஸை கூப்பிடுங்க. தேங்க்யூ டீம். அப்பப்போ வாக்கிங் பண்ணுங்கள் பிரான்ச்சுக்கு. நான் ஃபைனலாக தான் சொல்கிறேன், இது உங்கள் பிரான்ச்சு, உங்கள் வீடு. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.